வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம கையில் விவோ T3 அப்படின்னு ஒரு 5G மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல் தான். ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. பாக்ஸில் இன்னும் நம்ம எந்த சீலுமே கட் பண்ணல. ஸோ பாக்ஸில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 5G பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோனி OS ஆன்டி ஷேக் கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே 120 Hz ஹை பிரைட்னஸ் சமோ LED டிஸ்பிளே. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ இருக்கிற ஸ்பீக்கர் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, பாக்ஸில் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணி ரொம்ப காலம் ஆகுது. ஸோ ஒரு வழியாக அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் சீல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மட்டும் சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ சீல் பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரேம் ரோம் இல்லை 8+128 அப்படிங்கிறது இங்கே டாப்பில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. அண்ட் அதை இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கலரையும் ரெண்டு இடத்துலையும் போடுறாங்க. கிறிஸ்டல் ஃப்ளேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 அப்படின்னு போடுறாங்க. இயர் அண்ட் மந்த் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மார்ச் 2024 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சீலையும் கட் பண்ணிவிட்டு நாம் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணி ரொம்ப காலம் ஆகுது. ஸோ சீலை கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பாக்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நமக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 186 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்குது. ஓகே, மொபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி மொபைலில் ஃபஸ்ட்டு பூட்டப் நம்ம கொடுத்துருவோம். ஸோ மொபைலில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பூட்டப் தான் நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூட்டப் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 20,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் அந்த கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI HDFC டொமஸ்டிக் கார்டு யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து ஆஃபர் அப்ளை ஆக மாட்டுது. ஸோ அது என்ன அப்படின்றது தெரில. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அப்ளை ஆகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க, IMEI ஸ்டிக்கர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு TPU ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எல்லோவாக மாறிடும். குவாலிட்டி சுமாராக இருக்குன்னு சொல்லலாம். கேமரா பார்த்தா 3 கேமரா தான் இருக்குது. பட் இது ஏன் பம்ப்பு இவ்வளோ பெரிய ஹோல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த LED ஃப்ளாஷ்க்கு என்னாண்ட இருக்கிற வரைக்கும் டிசைன் வரைக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை அப்புறமா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டைப் A to டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு 44 வாட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, விவோ ஃப்ளாஷ் சார்ஜர். ஸோ இதை வந்து ஒரு 66 வாட் கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து 44 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 44 வாட் சார்ஜர் இல்லாமல் சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்போவுமே பார்க்கறதில்ல, அப்படியே ஓரம் கட்டிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூட்டப் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ஸ் டேர்ம்ஸ்லாம் கேட்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டப் ஆஃப்லைன் கொடுத்துருவோம். ஸோ அந்த கூகுள் சர்வீசஸ் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் நமக்கு உள்ளே போகும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பூட்டப் முடியறதுக்குள்ளே நம்ம மொபைலோடைய லுக்ஸ் அண்ட் டிசைனை பார்த்துருவோம். ஸோ மொபைலோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பேட்டர்னும் நல்லாயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய டிசைனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தெரியுது. ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா 3 பம்ப் இருக்குது. ஸோ ஒரே ஒரு மெயின் கேமரா தான் சோனி கேமரா. ஒன்று பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சர், ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிக்கரிங். ஸோ அந்த ஃப்ளிக்கரிங் அப்படிங்கிறது இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதில் லைட்டாக அந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு மெயின் கேமராலே கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு ஒரே ஒரு அல்ட்ராவைட் மட்டும் டீசெண்டாக வச்சுருக்கலாம். பட் கம்பெனி டிசைட் பண்ணுறது தான் இது எல்லாமே.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்கிரேட்லாம் கேட்கும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸ்மார்ட் அப்கிரேடை நான் டிசேபிள் பண்ணிட்டேன், அது எனக்கு தேவையில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் அப்கிரேட் பேக்கேஜஸ் ஓவர் வைஃபை, அதுவும் எனக்கு தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. இது ஆர்ட் ப்ளஸ் டர்போன்னு ஒன்று இருக்குது. நெட்வொர்க் கனெக்ஷன் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் ரன் ஃபாஸ்டர், ஓகே இருந்துட்டு போட்டோம். ஜூவி ஹோம் இருக்கட்டும். இந்த பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அந்த பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸை நல்லா படித்து பார்த்துங்க. ஸோ ஆட்ஸு அதிகமாக அது வரும், அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் அது நீங்கள் டிசேபிள் பண்ணாலும் திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். TWS குயிக் பேரிங் இருக்கட்டும். சாஃப்ட்வேர் பேராமீட்டர் அப்டேட், இது பார்த்தீங்கன்னா வைஃபைல சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும். அதுவும் வந்து மேக்ஸிமம் எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வழியாக மொபைலோட ஃபர்ஸ்ட் பூட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். மொபைல் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அபவுட் ஃபோனில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஃபன் டச் OS 14 அண்ட் ஆண்ட்ராய்டு 14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 வாங்குறது பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் 8+8GB ரேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB வேரியண்ட்டு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 2024க்கான செக்யூரிட்டி பேட்ச் மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 40% காமிக்குது. ஸோ உங்களுக்கு சூப்பர் பேட்டரி சேவர் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GBயில் 19.51GB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்விட்சில் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை ஹையில் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக வச்சிங்க அப்படின்னா 60 Hz தான் இருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா 120 Hz இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 nits கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா கொஞ்சம் பிரைட்டான ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ திரும்பவும் நம்ம மொபைலுக்கே வருவோம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெசல்ஸ் இருக்குது. சைட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாட்டமில் கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தின்னாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. டாப்போட கம்பேர் பண்ணும்போது பாட்டமில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் ஈவனாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நிறைய மொபைல்ஸில் 20,000ல் ஈவனாக தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. ஓகே, பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டாப்லேயும் ஒரு ஏர்பீஸும் ஸ்பீக்கராக செயல்படும், 2 ஸ்பீக்கர். ஸோ அதே மாதிரி டைப் சி போர்ட்டு அண்டு மைக்கு, சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளைனாக இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ டைலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபன் டச் OSோட டைலர் விவோ டைலரே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரூ காலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணீங்க. ஸோ அந்த லாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். ஸோ அது விவோ மொபைல், ஓப்போ மொபைல்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் அப்படிங்கிறத நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2x வரைக்கும் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து போர்ட்ரேட்லேயும் வந்து நீங்கள் 2x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட்டில் நீங்கள் 2x ஜூம் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா விவோவில் நமக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கேமரா UI பார்த்தீங்கன்னா வளவளன்னு நிறையா கொடுக்காம சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ டியூல் வியூ, உங்களுக்கு பனரமா, டைம் லேப்ஸு, ஸ்லோ மோஷன், ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 50 MP அப்படிங்கிறத இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க.
அது இல்லாமல் லைவ் ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. விவோவில் அது சூப்பராகவே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4K கொடுத்துருக்காங்க. 4K 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. 1080pல 60 FPS நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். பட் 4Kல 30 FPS தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 4K நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 30 FPS தான் காமிக்குது. ஸோ அதுவே செல்ஃபி வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ செல்ஃபி வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கிறது 1080p 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிலையும் நமக்கு EAS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெபிலைசேஷன் ஓரளவு ஓகேவா நல்லாயிருக்கு. பட் ரியரில் OIS இருக்கிறதுனால அது ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ ஸ்மூத்தாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ மொபைலோட கவரை போட்டு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ அதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொபைல் லுக் வைஸ் நல்லா இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் ஓகேவாக இருக்குது. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா பாக்ஸியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சைட்ஸில் வந்து நம்ம கையை வச்சோம்னா அந்த அளவு ஷார்ப்பாலாம் கிடையாது. ஓரளவுக்கு கையில் பிடிக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியல. பட் எப்படியும் நம்ம கவர் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது கவர் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஓகேவாக தான் இருக்குது. வெயிட்டும் நமக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 20,000ல் கொடுத்தது நல்ல விஷயம். ஏன்னா ஒன்று அல்ட்ராவைட் கேமரா ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க 22,000 24,000 விற்கிற மொபைல்லே கொடுக்கறதில்ல. ஸோ இதில் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்களா? மேபி இதில் ப்ரோ வெர்ஷன் வந்தது அப்படின்னா அதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. 20,000க்கு பெஸ்ட் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோ T3 பெஸ்ட் சாய்ஸு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.